லிப்லாக்ல அதை பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? நல்ல விஷயம் தானே, நம்மளும் அதுக்கெல்லாம் பழகிக்கணும்ல. அதனால தான் சரி ஓகே அப்படியே அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லிப்லாக்கே பண்ணிடுவோம். நீங்க டைரக்டர் சார் நிறைய அது மாதிரி லவ் பண்ணியிருப்பாரோ? அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட கதைன்னு சொல்றாரு. ஆனா நாங்க நம்புறோம், கண்டிப்பா நம்புறோம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன், ப்ரோ என்ன ப்ரோ நல்லா பண்ணிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு. என்ன ப்ரோ நல்லா பண்ணிருக்கீங்க ப்ரோ. எங்க அம்மாவுக்கு நான் சூப்பர் சிங்கருக்கு ஆடிஷன் போற வரைக்கும் நான் பாடுவேனே தெரியாது. நிஜமாவே தெரியாது. எனக்கு என்ன பண்ணணும்னே என் லைஃப்ல தோணுனதே கிடையாது. ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்திருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஃபீமேல் வேலைக்கு போனா வீடு தொடச்சு பெருக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஒரு PS5 ஆன் பண்ணுமா. ஓ இது நம்ம புள்ளனா? I am a training embryologist. அப்படியா? இல்ல என்ன embryologistனா you really don't know. ப்ராமிஸா தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாதா? சத்தியமா ஏங்க தெரிஞ்சினா அத நான் தெளிவாவே சொல்லிருப்பேனே. உங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு வெச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அது வந்து குழந்தை பெத்துக்க முடியாத கப்பிள்ஸ்க்கு பண்றது. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட லிப்லாக் படத்தோடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் இருக்காங்க. வணக்கம் ஆதித்யா. வணக்கம் நிரஞ்சன். வணக்கம். சோ எப்படி இருக்கீங்க? டப்புனு முதல்ல ஹீரோயின் இன்ட்ரோ கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன். ஏன் அப்படின்னா ஹீரோ வந்து பாட்டு பாடுவாங்க, பட் சிங்கர் வந்து அப்படியே இங்கே ஆக்டிங் சைடில் மாறுறது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சூப்பர் நைஸ். நல்லா இருந்தா ஹாப்பி. ஆனால் லிப்லாக்ல அதை பண்ணணும்னு நினச்சதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? ஐயோ இது என்ன எடுத்த உடனே இருக்குமா, ஜாலியாக தான் இருக்கு. ஓகே நல்ல விஷயம் தானே, நம்மளும் அதுக்கெல்லாம் பழகிக்கணும்ல. ஓகே அதனால தான் சரி ஓகே அப்படியே அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டைரக்டா நீங்க நான் அப்படி சொல்லுங்க. லிப்லாக் படத்தையே பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நைஸ். அண்ட் நீங்க சொல்லுங்க நிரஞ்சனி, லைக் தொடர்ச்சியா படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை ஓகே பண்ணதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கணும்ல. இதுதான் ரீசன் அப்படின்னா அது என்ன? ஒரு ரிலேட்டபிளான ஒரு ஃபன் ஸ்கிரிப்ட். ஆமா கண்டிப்பா ரிலேட்டபிள் தான். அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே ஜெனரலா இந்த பசங்க எல்லாம் பயங்கர இன்ட்ரோவர்ட்டா இருக்கானுங்கல்ல, ஜெனரலா இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து லவ்ல இருந்தா எப்படி இருக்கும்? இன்ட்ரோவர்ட்டான பையன், எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு பொண்ணு, ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா எப்படி இருக்கும்ன்றது தான். உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் இருந்தா அப்போ ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ரிலேட்டபிளா தான் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு. ஆமா நீங்க சொல்ற இதுபடி பார்த்தா ரிலேட்டபிளா தான் இருக்கு. ஏன்னா டைட்டில் தான் எனக்கு வந்து ரிலேட்டபிளா இல்லை. ஐ மீன் பர்சனலா எனக்குமே கூட டைரக்ட் ஐயா நான் அப்படி டைரக்டர் சார் நீங்க வந்து அதுக்கு நீங்க வருத்தப்பட வேணாம். சில பேரோட வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு கனவாவே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால நீங்க உங்களையே மனசுல வச்சு பேசுறீங்களா? இல்ல அது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் ஆனால் பரவாயில்ல. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஐ மீன் லவ்வர்ஸ் டே கிட்ட நெருங்கும் போது ஒரு விஷயம் வருதுங்கிறது இது ஒரு வெறுப்பேத்தனோல சிங்கிள்ஸ் எல்லாம் அதுக்காக தான் நிறைய வெறுப்பேத்திருக்கீங்க போலயே. ஃபர்ஸ்ட் போஸ்டரே பார்க்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆதி ப்ரோ என்ன ப்ரோ ஜாலியாக இருக்கீங்க போல. ஜென்ரலாகவே ஜாலியாக தான் இருக்கேன் லைஃப்பில். பட் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஆக்டிங்னு ஒரு விஷயம் புதுசாக எடுத்து பண்ணுறது வந்து அது மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பண்ண ஒரு விஷயம் தான். ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்கும்ல. இப்போ என்னென்னா நார்மலாக ஒரு கதை சொல்கிறது அந்த அந்த படத்துக்குள்ளே நம்ம கமிட் ஆகும்போது ஓகே ஃபைன், எண்ட் ஆஃப் த டே மேக்கிங்கே அப்படி. பட் ஆனால் அதில் ஃபிக்ஷனாக பண்ணும்போது சயின்ஸ் ஃபிக்ஷனாக உள்ளே இறங்குது அப்படிங்கிற ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு, பட் படம் பார்க்கும்போது தான் என்னன்னு தெரியும். அதில் ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல, ஆகா என்னடா சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி மாறினாலும் ஒரு மாதிரி அஃப்கோர்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ட்ரோல் மெட்டீரியலாக கலாச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் எங்கேயாவது இருந்துச்சா? இல்லை ப்ரோ, கதை அந்த மாதிரி இருக்காது. கதை ஜாலியாக தான் இருக்கும். அந்த அதாவது ரிலேட்டபிளாக ட்ரால் ஆகிற விஷயம் இருக்குல்ல, அது சூப்பர் மேட்ரு, அது இருக்கலாம். ஆனால் தேவையில்லாம கண்டென்ட் கொடுத்து ட்ரால் ஆகிறது வேற. பட் ரிலேட்டபிளாக கண்டென்ட் கொடுத்து நரேட்டிவ்லயே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஸ்டோரி அந்த மாதிரி மேக்கிங்கும் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணி இறங்க. காதல் படம் தான் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் முன்னாடி இது காதல் படம் இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டா வருது, என்ன பண்றது, வரதெல்லாம் காதலா வருது. டைட்டிலும் ஒரு மாதிரி கான்ட்ரோவர்சியா வருது. ஓ போன டைட்டில் என்ன? வாழ்வு தொடங்குமிடம் நீதானேன்னு சொல்லிட்டு, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் ஷார்ட் ஃபிளிக்ஸ் as the lead.
யா ஸோ அதுக்கப்புறம் அதுக்கும் இவர் தான் இன்டர்வியூ எடுத்தாரு. It was romantical movie, right? ஆமா ஆமா இட் வாஸ் அபவுட் LGBTQ கம்யூனிட்டி பத்தி ஒரு மூவி. பட் இது ஆக்சுவலி ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலுங்க அந்த படம். ஆமா. ரொமான்டிக் விட இது கூட ஃபன்னு, அதெல்லாம் ரொம்ப கான்ட்ரோவர்சி. எனக்கு ஆதி ப்ரோ பட்டையை போட்டு பார்க்கும்போது மாதிரி பட்டையெல்லாம் லைட் சின்னதா ஸ்லைட் வேவதி தான். அது மாரி ஒருத்தவனுக்கு லவ் வரதெல்லாம் வந்து நார்மலா இருக்காங்க, அது ரொம்ப வெறியாகும். என்னடா எப்படிடா கரெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டைரக்டர் சார் நிறைய அது மாதிரி லவ் பண்ணியிருப்பாரோ? அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட கதைன்னு சொல்றாரு. ஆனா நாங்க நம்புறோம், கண்டிப்பா நம்புறோம், நாங்களும் நம்பிக்கிறோம். பட் ஆஃப்டர் ரெக்கார்ட்ல எல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததுடா அப்படிங்கிற மாதிரி புலம்பு வரும். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த மாதிரி தான் அவரும். அவர் பேச மாட்டார் அதிகமா. அப்படியா? சூப்பர் சூப்பர். பட் அதிகமா பேச மாட்டாருன்னா எனக்கு புரியல. இல்ல செயல் தான் எல்லாமே. ஐயோ படத்தோட டைட்டில் வைக்கிறாருன்னா ப்ரோ நீங்க ரொம்ப இன்னசென்ட் ப்ரோ. அப்படி சொல்றீங்களா? பாவம் பையனை வந்து அவரும் போட்டு வாங்குறாரு, நீங்களும் கொடுக்குறீங்க. பரவாயில்ல. பட் ஆனா கதையில தான் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு பார்த்தா இங்க கவுண்டரை வந்துகிட்டே இருக்கு டமால் டமால்னு. அவங்க பயங்கரம். ஆன்செட் கெமிஸ்ட்ரியை பத்தி சொல்லுங்க. இல்லைங்க, அது ரொம்ப ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு போச்சு. நாங்க ரொம்ப கம்மி டைம்ல ஷூட் பண்ணனால we were like ready for shot. So I think action only both of us just got into it. நாங்க அது ப்ரிப்பேர்ல I don't think we prepared also. ஆமா, அதுக்கு முன்னாடியும் நாங்க பெருசா மீட்டே பண்ணல. ஒரே ஒரு தடவை என்ன சொல்றது ரிஹர்சல் ஆக்டிங் ரிஹர்சல் இருந்தது. அதுவும் நம்ம தனியா தான் பண்ணோம். I think we never did it together இல்லையா? ஆமா ஆமா ஆமா. பட் ஆனா ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து லைக் ஆக்ட் பண்ண போறோம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ என்னதான் ரைட்டர் வந்து எவ்வளவோ சிலாதிச்சு எழுதிடலாம், பட் அந்த கேரக்டர் நம்ம உள்வாங்கிட்டு ஒரு விஷயம் எமோட் பண்ணணும்ல. அதில் வந்து என்னடா நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த சீன் நம்மளாடி பண்ண முடியுமா அப்படின்னு தயங்கின ஷார்ட் ஆர் சீன். எல்லா சீனுமே அப்படி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு இது ரொம்ப புதுசு சொல்ல போனால். ஸோ அதாவது அவ்வளோ பெரிய கான்செப்டில் குதிச்சு பாடியாச்சு, ஃபியர் அங்கே போகலை, இங்கே வந்து உங்களுக்கு ஃபியர் இல்லை. பட் நம்ம ஒரு டெலிவர் பண்ணுற ஒரு விஷயத்த அதை எடுத்து கான்ஷியஸாக பண்ணுன்ற பயம் இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல வெளியே கோடி பேர் இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டிங்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, ஒரு படம் நடிக்கும் போது அதில் ஒரு லீடாக பண்ணணும், இல்லை ஒரு ஆக்டராக இருக்கணுன்ற விஷயம் வந்து வெளியே நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. பட் நான் பாட்டில் நல்லா போயிட்டுருக்கும் போது இதுக்கு வரும்போது அவங்களோட பிளேஸ் எடுத்து நான் பண்ணும்போது ஓகே நான் ஜஸ்டிஃபை பண்ணணும் அதுன்ற ஒரு ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஆக்டிங் நீட் இருந்தது. பட் எனக்கு என்ன வரும்ன்றது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதனால நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம் ஆனஸ்ட்டாக. பட் எனக்கு இந்த கதையில் வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஓகே என்னால் இந்த விஷயம் வந்து நல்லா கேரி பண்ண முடியும்னு. பட் அதை பார்க்குறவங்க தான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், ஆதித்யா கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல, லைக் ஆதி ஆஸ் ஆக்டரா? எனக்கு சத்தியமா சொல்றேன், நான் கேமராக்காக சொல்ல முன்னாடி ஐ டோல்ட் ஹிம் டெபியூ பெர்ஃபார்மன்ஸாவே தோணலை சுத்தமா. அண்ட் திஸ் இஸ் நாட் ஒரு சட்டில் பிளேயிங் கேரக்டர்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த பயப்படுறது, ஏன்னா இன்னசென்ட்ல இருந்து அது மாற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ சட்டில் பிளேயிங்கும் கிடையாது. யூ ஷுட் ஒரு மாதிரி இமோட் பண்ணணும். சூப்பராக பண்ணாருங்க. எனக்கு வந்து டெபியூவாக இது பண்ணுற மாதிரி தெரியல. யூஸ்வலி இப்போது ஐ பின் தேர் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் குவைட் அ வைல். அப்போ நம்ம வந்து ஒரு டெபியூவோட பண்ணும்போது கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு லேகிங் இருக்கும். டயலாக் டெலிவரிலையோ தேல் நீட் ஹெல்ப் இல்லையா? பிகாஸ் நானும் அப்படி தான் வந்தேன். பட் ஐ டிட் நாட் ஃபீல் தட் வித் யூ. ஐம் பீங் வெரி வெரி ஆனஸ்ட். ஸோ நான் அது கூட அவர்கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் கண்டினியூ ஆக்டிங். பட் அவருக்கு மியூசிக் ரெண்டுமே வந்து நல்லா அமையணும்னு ஐ விஷ். தேங்க்யூ. கண்டிப்பாக. ஏன்னா so sweet of you. Yeah, of course. எனக்கு இது கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு 6 மாசமாவே இதை நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். பட் எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சாங்கு தான் எனக்கு வந்துச்சு. என்னன்னா, ஏண்டா இப்படி எனக்கு ஏண்டா இப்படி. ஸோ அந்த ஒரு மூட்லயே இருந்துச்சு. ரெஃபரன்ஸாக பார்க்க முடியாது. அதுலேயும் வந்து அவன் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு கை லைஃப்ல ஏண்டா இப்படி நடக்குதுன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும்ல. இது வந்து நிறைய பசங்க லைஃப்ல ஒரு விதமா நடக்கும். அது ஒரு விதம், இது ஒரு விதம், அவ்வளவுதான். ஓகே. எம்ஜிஆர் சிவாஜி அது நம்ம டைரக்டர் தான் கேட்கணும். அது இங்க ரிவீல் பண்ண முடியாது. அப்படி கிடையாது. நல்ல காம்போ. அது பார்க்கும்போது செம ஃபன்னான ஒரு காம்போ அது. ஓகே. ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பா பிடிக்கும். பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம். ஓகே. அப்பனா நான் இந்த கேள்வி கேட்குறேன். லிப்லாக் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிரஞ்சனா மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு நினைப்பாங்களா, இல்லை சத்தியமா வேணாம்னு நினைப்பாங்க? நீங்க சொல்லுங்க. வேணாம் தான் நினைப்பாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, வேணும் தான் நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்ல கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஐ திங்க் யோசனை. ஒரு இன்ட்ரோவர்ட்டை லவ் பண்ற ஒரு
எக்ஸ்ட்ரோவர்ட்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் தாங்க நினைப்பாங்க. அந்த கேரக்டரா வந்து ஒரு மாதிரி ஷீல் புஷ் him டு கம் அவுட் ஆஃப் த பவுண்டரி, நீ இன்னும் தைரியமா இரு, மோட்டிவேட்டிங்கா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் அது ஒரு நல்ல விஷயம் தானே. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். அப்ப அடுத்தடுத்து உங்களை படங்கள்ல வந்து நாங்க இனிமே தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது சொல்லுங்க. எத்தனை கதை வந்திருக்கு? லெட்ஸ் see இதை எப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, டோன்ட் எனக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒன் ஸ்டெப் அட் அ டைம். அந்த ஸ்டெப் எப்படி கரெக்டா இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். சி நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்லிட்டு தான் வந்தேன். என்னன்னா வந்து லைக் ஆக்டிங்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லவே மாட்டான். அப்படி மனசார உள்ள நினைக்க முடியாது. எல்லாருக்குமே வந்து ஃபேம், ஆக்டிங், அட் த சேம் டைம் இந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து ஒரு ஆர்ட்டாக பார்க்குற விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் இதை எல்லாராலுமே ஓப்பனாக வந்து சொல்ல முடியுமான்றது வந்து ஐ டோன்ட் திங்க் பீப்புள் கேன் டூ இட். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் ஐ திங்க் ஐ ஹாவ் மை அதர் கரியர் கோயிங் ரியலி வெல். ஐ பின் க்ரோயிங், சிங்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ், ரஹ்மான் சார்லேருந்து அன்யனாலேருந்து யுவன் சார் எல்லாருக்குமே. ஸோ அது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஐ see both things as both my eyes. சூப்பர். அவ்வளோதான். சி நீங்கள் இங்கே இருக்கீங்க ஒரு க்ளோரிஃபை பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. எனக்கு நான் ட்ரெய்லராக பார்க்கும்போது லைக் மேக்கிங்காகவும் ஃப்ரேமாகவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் ட்ரெய்லர் நம்ம மெயினாக எதுக்கு நம்ம கட் பண்ணுறோம், இந்த படத்தை நம்ம பார்க்க வைக்கிறதுக்கு. அந்த விஷயத்தை ட்ரெய்லர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அப்படியா? அஃப்கோர்ஸ் அதான் சொல்கிறேன். இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு க்ளோரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. டு பி ஹானஸ்டான ஒரு விஷயம் தான். அண்ட் ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு உங்களோட ஆக்டிங்மே அதில் பார்க்கும்போது. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன், ப்ரோ என்ன ப்ரோ நல்லா பண்ணிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு. இல்லை, டு பி ஹானஸ்ட் அது இருக்கும்னு நம்புறேன் நான். ஓகேங்களா? அது வந்து டைரக்டர் சாருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணுவேன், ஐயா இது மாதிரி நல்லா பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் ஹானஸ்டாக வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அவ்வளோ அவுட்புட் வருதுன்னா அவர் போட்ட எஃபர்ட் தான் டேரக்டர் அகிலன். பிகாஸ் இவருமே சரி, டிஓபியுமே சரி. டிஓபி சுஷாந்த் வந்து எங்களை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு, நானுமே ஃபீல் பண்ணேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒரு காம்பினேஷனாக நல்லா ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ஏடி டீம் ஒரு செட் ஆஃப் டீம் இருந்தாங்க. ஓகே, சூப்பர் பாய்ஸ். அவனுங்க மிரட்டிட்டானுங்க. அவங்க ஜாலியாக இருந்தது. செட்டுக்கு போகும்போது நம்ம காலேஜ் போகிற மாதிரி ஃபீல் இருந்தது எனக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த அவுட்புட் வரும். ஆமாம் ஆமாம். இல்லைன்னா இரிட்டேட்டாக இருக்கும், என்னடா இவனை வேற டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, அம்மா என்ன சொன்னாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டாங்களா? கேட்டிங்களா? பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, அம்மா நான் நடிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு வந்து நான் எப்பவுமே நடிக்கணும்னு தான் ஆசை. ஃபர்ஸ்ட் பாடுறதை விட எங்கள் அம்மாவுக்கு நான் காலேஜ் முடிக்கிற சூப்பர் சிங்கருக்கு ஆடிஷன் போகிற வரைக்கும் நான் பாடுவேனே தெரியாது. ஓகே, பெருசு நிஜமாவே தெரியாது. ஸோ ஓகே ஏதோ சொல்கிற அவங்க நிஜமாக நம்பவே இல்லை. நீ பாடுறியாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கரியராக சாய்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து ஷீ பிலீட். பட் ஷீ ஆல்வேஸ் வாண்டட் மீ டு ஆக்ட். ஓகே, எனக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணுன்னே என் லைஃப்பில் தோணுனதே கிடையாது. ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்திருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் ஜென்யூன்லி ஹானஸ்ட்லி ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கணும். அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்காரு, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அவங்க வேலைக்கு ஆப்போசிட் ஜெண்டர் அவங்க ஃபீமேல் வேலைக்கு போனால் நம்ம ஜாலியாக வந்து வீடை பெருகி தொடச்சு. கேர்ள்ஸ் ப்ளீஸ் நோட் தி பாயிண்ட். உடனே ஆஃப் கோர்ஸ் வீடை தொடச்சு பெருக்கி முடிச்சுட்டு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம பாட்டு அழகாக என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஒரு PS5 ஆன் பண்ணுமா. இது நம்ம புள்ளனா இவ்வளவுதான் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு உட்காந்துருந்தேன். பட் காட் ஹேட் அதர் பிளான்ஸ். பட் இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ரிஸ்கியா சேலஞ்சிங்கான ஒரு ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம் இந்த இடத்த. ஓகேங்களா? இட்ஸ் வெரி சேலஞ்சிங். ஓகே, நிரஞ்சனா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கீங்க, அப்படியே ஆக்டிங் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக இருந்த ஃபீல் வந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. எனக்கு அது ரீசன் சொல்ல முடியுமா? ரெண்டுமே பண்ணணும்னு ஆசை. கான்ட்ராஸ்ட் தான், ஐ அக்ரி. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து அதுதான் ப்ரொஃபஷனாக இருந்துச்சு. எனக்கு அதை கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறீங்களா? எது சொல்கிறீங்க? ப்ரொஃபஷனல் ப்ரீஃப் சொல்கிறீங்க. ஐ எம் ட்ரைனிங் எம்பிரியாலஜிஸ்ட். இதுதான் ஏன் நான் அதை வந்து ப்ரொஃபஷன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு அது பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. தெரியும் அப்பவே புரிஞ்சிருச்சு எனக்கு. அப்பவே புரிஞ்சிருச்சு. பரவாயில்லப்பா. எம்பிரியாலஜிஸ்ட். எஸ். எம்ப்ராய்டிங் பண்றீங்களா? இல்ல எப்படி? இல்ல இப்போ நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா இல்லங்க. That was I would give 60 marks on the matric. எம்ப்ராய்டரி மேட்ரிக் ஐ ஓரளவுக்கு பிடிச்சது, நல்லா தான் இருந்தது. அப்படியே எம்ப்ராய்டரி கொடுக்கறாரா? எம்ப்ராய்டரியா? கிடையாது. ஓகே, என்னன்னு சொல்லுங்களேன், சும்மா கெஸ் பண்ணுங்க. டாக்டர். ஆமா அது என்னன்னு தெரியலங்க, அது பேர் என்னன்னு புரியல. எம்ப்ராய்டிங் டாக்டர், தையல் போடுற ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் என்ன தையல் போட்டுட்டு இருப்பாங்க? டாக்டர் ஸ்டிச்லாம் போடுவாங்களே. யாரு சாமி நீங்க? கரெக்ட் தான். அப்படியா? இல்ல பின்ன எம்பிரியாலஜிஸ்ட்னா you really don't know. ப்ராமிஸா தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாதா? சத்தியம் ஏங்க தெரிஞ்சினா அத நான் தெளிவாவே சொல்லிருப்பேனே.
உங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. Please, அது ஏன் ஒரு- தெரியுமா? ஏன்னா அது வந்து குழந்தை பெத்துக்க முடியாத கப்புள்ஸுக்கு பண்ற ட்ரீட்மெண்ட். ஓகே IVF. அது ஏன் என்ன IUI. தெரிஞ்சுக்கலன்னா சந்தோஷமா Because I am hoping you to be healthy. அந்த மாதிரி சொல்றேன். I think நம்ம ஜெனரேஷன்ல வந்து many people are using phones late night, Yeah. unhealthy food habits. It's Lifestyle. very common. Yeah. So அது ஒரு பயப்படுற விஷயமே இல்லை. I think உங்களுக்கு இந்த போக போக டப்பு ஏறிக்கிட்டே போகும். அதுதான் பட் unfortunately it's like that. எல்லாம் வந்து எந்த டாக்டருக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் நார்மலா டாக்டருக்கு வந்து வருமானம் அதிகமானுச்சு, அதுக்கப்புறம் பல் டாக்டருக்கு வருமானம் அதிகமானுச்சு, அதுக்கப்புறம் ஸ்கின் டாக்டருக்கு இப்ப வந்துட்டு இருக்கு, அடுத்து Embryologist. நிரஞ்சனா மேடம் கைண்ட்லி அப்பாயின்மெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு நான் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது இப்படிதான் சொல்லுவேன், hope you don't come to me அப்படின்னு சொல்லுவேன். Be healthy அப்படின்னு. எல்லா டாக்டருமே ஆனா வரவங்க கிட்ட அடுத்த வாட்டி மறக்காம வந்துருங்க. வரவங்க கிட்ட அடுத்த செக்அப். சரி, அதுல இருந்து எப்படி ஆக்டிங்க? இல்லைங்க, ஆக்சிடென்டல் தான். எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது. என் ஃப்ரெண்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி என்னை வந்து கூப்பிட்டு எடுக்க வச்சாரு. அது நல்லா பூம் ஆச்சு. எனக்கும் ஒரு மாதிரி கேமரா ஃபியராகவே எனக்கு தோணல. ஓகே, டயலாக் பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப சுலபமாக வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஐ டோன்ட் ட்ரைன்ற மாதிரி பண்ணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி வந்தது தான். அதனால தான் எனக்கு இப்போ இருக்கிற இடத்துக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுப்பேன். ஏன்னா இதுக்கு எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அது எனக்கு ஈஸியாக வந்ததுன்னு நான் நினச்சிடக்கூடாது. எவ்வளோ முடியுமோ ஐ வில் ஒர்க் ஹார்ட். இதுதான் நான் சொல்ல வர மாட்டேங்குது, இந்த ஃப்ளோவா வர மாட்டேங்குது. இந்த பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. நீங்க சொன்னது தன்மை ஆயிடுச்சு. காப்பி பேஸ்ட். டன். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.